ஜெபத்தோடு கூட இந்த நாளை துவங்க போகிறோம். முதலாவதாக ஒரு சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகத்தை வாசிக்க போகிறோம். இந்த வேளையில 127வது சங்கீதத்தை Kezia, please come forward. She'll read for us Psalm 127 and we'll start from there. Unless the Lord builds the house, the builders labor in vain. Unless the Lord watches over the city, the guards stand watch in vain. In vain you rise early and stay up late, toiling for food to eat. For he grants sleep to those he loves. Children are a heritage from the Lord, offspring a reward from him. Like arrows in the hands of a warrior are children born in one's youth. Blessed is the man whose quiver is full of them. They will not be put to shame when they contend with their opponents in court. Thank you. 127ஆம் சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வால வயதின் குமாரர் பலவானுடைய கைகள் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகள், அந்த ஒரு பருவம் தான் இந்த வாலிப நாட்கள். இந்த வாலிப பருவத்தில் பிள்ளைகள் இது இன்றைக்கு இவங்க செய்கிற காரியம் சபையில் உங்களுக்கு முன்னாடி செய்கிறாங்க. பட் திஸ் இஸ் வாட் தே ஆர் டூயிங் எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு அவர்கள் இதே காரியத்தை அவர்கள் ஜெபத்தில் ஸ்கைப்பில் செய்து வருகிறார்கள். ஸோ கர்த்தர் பெரிதானவைகளை செய்திருக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் யாவரும் ஒரு விசை கூட கண்களை மூடி அப்படி எழுப்பி நிற்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி எழுப்பி நின்று இந்த வேளையில் தேவ பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்போம். நான் உங்களுக்கு முன்பாக சொன்னது போல, this is not a performance, this is worship, worshiping God in spirit and in truth. ஆவியான தேவனை நாங்கள் வரவேற்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் வரவேற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த நாளுக்கு விரோதமாய் இருக்கிற சகல சத்துடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களை, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நிர்மூலமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். Father God, hallelujah, we are here to worship you. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து Father God, we are here to worship you. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும். எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். தேவ மகிமையை நாங்கள் வரவேற்கிறோம். தேவ பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மோசே ஜெபித்த போது ஆண்டவரே தகப்பனே, ஒரு பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடினது அல்லவா? அந்த ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது அல்லவா? முழங்காற்படி இட்டு சாலமோன் ஆண்டவரை கரங்களை விரித்து ஜெபித்த போது தேவனுடைய ஆலயத்தை ஒரு மகிமை மூடினது போல வால வயதின் குமாரர் பலவானுடைய கைகளில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இப்படியாக இந்த நாட்களை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால வருகிற சுதந்திரம், இப்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பொக்கிஷங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சபையாய் நாங்கள் உம்மை கொண்டாட வந்திருக்கிறோம். சபையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் பின்னாடி எல்லாரும் வசனத்தை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நுகத்தடிகளை முறிக்கிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். கட்டுகளை உடைக்கிற ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். பலம் பராக்கிரமம் செய்யாதவர்களுக்காய் செய்கிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உன்னதத்திலிருந்து ஆவியை
தேவனே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வாய்களை திறந்து ஹalleluya எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். கரங்களை உற்சாகமா தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, Father God, we welcome you. Jesus, we welcome you. Holy Spirit, we welcome you. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை துதித்து இந்த ஆராதனை தொடர்ந்து நம்ம யாரும் லிவிங்ஸ்டன் நடத்துவார்கள். நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 உங்களை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இந்த சபையிலே உங்களுடைய ரத்தத்தை வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யெகோவா நிசி என் வெற்றி கொடி ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனே Penny, Sotham, Lord Jesus, Jesus, we thank you. நாமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. நாமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு இப்போ உதவிடுவே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு இப்போ உதவிடுவே. நாமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. நாமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு இப்போ உதவிடுமே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு இப்போ உதவிடுமே. ஆவியானவரே தேவ ஆவியானவரே பரிசுத்தமான தேவ ஆவியானவரே ஆவியானவரே தேவ ஆவியானவரே பரிசுத்தமான தேவ ஆவியானவரே நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு உதவிடுவே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் ஆவியானவரே தேவ ஆவியானவரே பரிசுத்தமான தேவ ஆவியானவரே ஆவியானவரே தேவ ஆவியானவரே பரிசுத்தமான தேவ ஆவியானவரே நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. ஆறுதலை கொடுப்பவர் நீரே ஆனந்தத்தால் நிறைப்பவர் நீரே. ஆறுதலை கொடுப்பவர் நீரே ஆனந்தத்தால் நிறைப்பவர் நீரே. மறுரூபமாக்குபவர் நீரே எம்மை மகிமைக்குள் சேர்ப்பவரும் நீரே. ஓ மறுரூபமாக்குபவர் நீரே எம்மை மகிமைக்குள் சேர்ப்பவரும் நீரே. ஆவியானவரே தேவ ஆவியானவரே பரிசுத்தமான தேவ ஆவியானவரே ஆவியானவரே தேவ ஆவியானவரே பரிசுத்தமான தேவ ஆவியானவரே நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. பிதாவின் வாக்குத்தத்தம் நீரே பிள்ளைகளை
வாக்குத்தத்தம் நீரே, பிள்ளைகளின் தேவ பலன் நீரே, சத்தியத்தை போதிப்பவன் நீரே, என்னை சாட்சியாக இருப்பவன் நீரே. ஓ சத்தியத்தை போதிப்பவன் நீரே, என்னை சாட்சியாக இருப்பவன். சொல்லுவோம் ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, பரிசுத்தமான தேவ ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, பரிசுத்தமான தேவ ஆவியானவரே, நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு இப்போ உதவிடுமே. நாங்கள் எங்கள் பிதாவை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு இப்போ ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, பரிசுத்தமான தேவ ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, பரிசுத்தமான தேவ ஆவியானவரே, நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுமே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. இளமை கலரு போல புதிதாகி மகிழ்கின்றார். நம் இளமை கலரு போல புதிதாகி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் குற்றங்களை மன்னித்தாரே. என் நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே. என் நோய்களை நீக்கினாரே. பல கூலியில் என்று மீட்டாரே. என் ஜீவனை மீட்டாரே. பல கூலியில் என்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி ராஜாவே. பிதாவே, பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் எபினேசரே, எங்கள் பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றுவதே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு இதயம் நன்றி சொல்லு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இளமை அழுக போல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் புதிதாக்கிறாரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் எல்ஷடாய், எங்கள் பீலாரோ, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்கிற வேலை காத்தவர், உறங்கவர் இல்லை, தூங்குவதும் இல்லை, எங்களை காப்பாற்றவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். We lift up our voices as we praise you, Lord. We thank you, Lord, for who you are. Help us to remember we are your children. We are children of the Heavenly Father. Help us to know that you love us so dearly, Lord. Help us to remember there isn't a sin in the world that we've committed that can take that love away from us. Lord, help us to know that you are our Father, Lord. You speak over our lives. You know exactly what is coming, and you forgive us for everything, Lord. And we thank you, Lord. We thank you for that grace that you give us, Lord. You are the King of all kings, and we praise your name. Who you are in our lives is so important, so huge, Lord. We thank you for that, Lord. We praise your name. Thank you, Lord. Who am I that the highest King would welcome me? I was lost, but he brought me in. Oh, his love for me. Oh, his love for me. Who the sun sets free, oh, is free indeed. I'm a child of God, yes I am. Realize he has ransomed me, his grace runs deep.
separate your love from us, Lord. Thank you, Lord. Thank you for freeing us, Lord, on that cross, Lord. Thank you for giving us that freedom. We praise your name. We glorify your name. For without you, what is life, Lord? Thank you, Lord, for who you are in our lives. Thank you for being our comforter, Lord. Thank you for loving us, Lord. We worship you, Lord. We thank you. We give praise and honor to the King who died for us and loves us so dearly, Lord. Thank you, Lord, for who you are, Lord. We praise your name. Thank you, Lord. Heavenly Father, hear our praise that prayers, you be with us no matter what happens, Lord. I praise that you are able to hear each and every one of these people's hearts, Lord. Thank you, Lord, I praise, I praise, I praise. We praise you. Please, Lord Jesus. Thank you, Jesus. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மரபேனோ நான் மறவேனோ உமது அன்பை, மன்னிட வேணும் பாதத்திலே, மன்னிட வேணும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை என்னையோட கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா, என்னையோட கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிட வேணும் பாதத்திலே, மன்னிட வேணும் பாதத்திலே.
எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவாங்க. உமது அன்பை மறுப்பேன் ஆண்டு, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டு மறுப்பேன் உமது அன்பை ஆண்டு. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டு துதிப்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து உமது அன்பு காலத்திலே நன்றி சொல்றோம் ஆண்டு. அன்று உண்மை தேடி நாங்கள் வந்த போது எங்களை தேடி வந்திடான்றதை நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்டிப்பாக வாய்களை திறந்து எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி சொல்றோம். எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஆவியானவரே நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்கள் தகுப்பனாக இருக்கிறது நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்கள் எபினேசராக இருக்கிறது நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி சொல்றோம் ஆண்டவரே. இரவில் நம்பிக்கை எங்கள் வாவசிடுக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாம போதும் உங்களுக்கு நம்பி சொல்லலாம். ஹல்லேலூயா. கேட்கல. ஹல்லேலூயா. கம் ஆன். ஹல்லேலூயா. ஆமென். மாஸ்க் போட்டாலும் பரவாயில்லை, இப்போ கைகளை யூஸ் பண்ண போறோம். ஓகே, ரெடி? கைகளை தட்டலாம். குட். ஓகே, ரெடி. அனைத்தையும் அருளிடம். ஆமென். சங்கீதம் 23 என்ன சொன்னது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். புல்லுள்ள இடங்களே சொல்லுங்க. புல்லுள்ள இடங்கள். Come on. Okay, பாட போறோம். Ready? கை ready? ஆமென். அனைத்தையும் அருளிடும்
உங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டு. எங்கள் யெகோவா ஈரே இருக்கிறீர்கள் ஆண்டு. முது பாட்டு பாடினோம் ஆண்டு. எங்களுக்கு ஆவியானவராக இருக்கிறீர்கள் ஆண்டு. எங்கள் எபினேசராக இருக்கிறீர்கள் ஆண்டு. என்னோட தகுப்பனாக இருக்கிறீர்கள் ஆண்டு. நீ எவ்வளோ நல்லவர் ஆண்டு. ஆண்டு கண்ட நேரம் எல்லாரும் சேர்ந்து அவரை நோக்கி பார்த்தாண்டு நன்றி சொல்கிறோம் ஆண்டு. 1000 நாவுக்கு போகாத அந்த அன்பை அன்று சொல்ல அன்று அழகானவர் அன்று. நீர் அடிமையானவர் அன்று. நீர் எவ்வளோ நல்லவர் அன்று. நாங்கள் அவரை தேடி போல அவர் எங்களை தேடி வந்தார் அன்று. எவ்வளோ நல்லவர் அன்று. சிலுவையின் எந்த நோய்களை அன்று நீர் சுமந்து தீத்தீர் அன்று. நீர் எவ்வளோ நல்ல கொஞ்ச நேரம் எல்லாம் வாய்களை தேர்ந்து அன்று. நன்றி சொல்கிறோம் அன்று. ஸ்தோத்திரம் அன்று. நன்றி சொல் அன்று. நன்றி சொல்கிறோம் அன்று. அவரை நோக்கி பாருங்க அன்று. அது பிரசனம் அன்று. எவ்வளோ நல்லது அன்று. எவ்வளோ இனிமையானது அன்று. நன்றி சொல். எங்கள் தகுப்பனாக இருக்கிறீர் அன்று. ஒரு பரிசுத்த ஆவி அன்று எங்களை நடத்துக்குது. அது நன்றி சொல்கிறோம் அன்று. அன்று ஆதிய புஸ்தகத்தில் நீங்கள் அங்கே கூடியிருந்தது அன்று. உமது ஆவி அன்று எவ்வளோ நல்லவர் அன்று. உமது அன்புக்கு அளவே இல்லை அன்று. அதுக்கு நன்றி சொல்கிறோம் அன்று. சோதிக்கும் அன்று. நன்றி சொல்கிறோம் அன்று. அன்று நன்றி சொல்கிறோம் அன்று. சோதிக்கும் அன்று. இந்த வேர்ஷிப்பில் அன்று நீங்கள் எங்களோட கூடியிருந்தீங்க. நன்றி சொல்கிறோம் அன்று. ஒருவரும் அன்று நீர் நடத்தினீங்க. அதுக்கு நன்றி சொல்கிறோம் அன்று. உமது அபிஷேகம் எங்கள் மேலே அமரட்டும் அன்று. அதை நன்றி சொல்கிறோம் அன்று. இன்னும் அன்று நாங்கள் அன்று மெசேஜுக்கு போய்க்க அன்று உமது ஆவி அன்று எங்களை மேலே அமரட்டும் அன்று. எங்களை நடத்திட்டோம் அன்று. அன்று மெசேஜாக இருக்கிற ஆக்களும் களத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அன்று. உமது ஆவி எங்களை வழி நடத்திட்டோம் அன்று. இயேசுநாத ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். என்ன பேர் இருக்கிறீங்க? சவுண்ட் கேட்கல. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். Father, we thank you for this time, Lord. Thank you for your presence, Father. Thank you for guiding us through beautifully through our worship, Father. Holy Spirit, we pray, Lord, you continue to be with us and guide us, Father. Speak to your children, Father. Speak to me according to your will, Father. In Jesus' name I pray. Amen. 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 ஓகே, எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்களா சொல்லி நான் கேட்கணும். உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்க? பழைய டேட்டை சொல்லி கேட்டு சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஓகே. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாங்கள் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். நம்புறீங்களா? ஆமென். இங்கிலீஷில் ரிஜாய்ஸ் சம்டைம்ஸ், ஆல்வேஸ். தமிழில் நீங்கள் சொல்லுங்க, தெரியுமா? ஓகே. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், பி ஜாய்ஃபுல் சம்டைம்ஸ், ஆல்வேஸ். ஓகே. அப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் என்ன? ஆனால் சில பேர் இந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்குது சொல்லி உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குது. சரி, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஓகே, அப்படி நாங்கள் மெசேஜுக்குள்ளே போவோம். ஏன் கேட்டேன்னு சொல்லி ஒரு கேள்வி தான். சந்தோஷமாக இருக்கிறீங்களா சொல்லி. நாங்கள் கட்டாயமாக சந்தோஷமாக இருக்க வேணும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன யார் தேவை சொன்னால் ஆண்டவர் தேவை. எங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக ஆண்டவர் தேவை. For us to be happy, truly happy, we need God. That's what we're going to look at today. Indian topic, title in the message, பின்னுக்கு ஒரு திருப்போங்க, back. A daily relationship with God. That's Indian title, okay? A relationship with God illa, a daily relationship with God. Okay? அடுத்த slide. Okay. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். 3 பிரிவா பார்க்க போறோம். எல்லாரும் கண்டறியா? ஓகே, நான் வாசிக்கிறேன். எப்படி பார்க்கணும்? Why, what, how. Okay? Why is it important to have a relationship with God? அடுத்து, what does a relationship with God look like? இங்க இருக்குது. How do I maintain a relationship with God? Okay? 3 விளங்கி நல்லா இருக்கு. Everyone understand? திருப்பி சொல்றேன். Why, what,
how. ஓகே, 3 பிரிவாக பார்க்க போகிறோம். 3 பேர் நாங்கள் எடுப்போம், செப்பரேட்டாக எடுப்போம். ஓகே, நான் எடுக்க போது முதல் ஸ்லைட், நான் எடுக்கிற டாபிக் why is it important to have a relationship with God. ஓகே, நான் எடுக்கிறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் டைமாக தந்திருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டினா ஓகே. ஓகே, எஸ், ஓகே. ஓகே, என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் why is it important to have a relationship with God 10 பிரிவாக பார்க்க போகிறோம். ஓகே, the benefits of maintaining a daily relationship with God, the consequences, என்ன நன்மைகள் இருக்குது, ஆண்டவர் ஒரு உறவில் இருக்குது, என்ன நன்மைகள் இருக்குது, அடுத்தது ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, 2 விஷயத்தையும் பார்க்க போகிறோம். விளங்குதா? சிம்பிள். ஓகே, the benefits and the consequences. ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, the benefits of maintaining a daily relationship with God. Next slide. Okay, main benefit என்ன தெரியுமா? What is the main benefits? What is the main benefit of having a daily relationship with God? Is that we are led by the Holy Spirit on a daily basis. ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார். அதான் மெயின் பெனிஃபிட். ஓகே, தலையாட்டினா கொஞ்சம் தெரியும், என்ன அப்படியே பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, கொஞ்சம் தலையாட்டுங்க. ஓகே 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 ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் when we are led by the Holy Spirit? ஓகே, ஓகே. அப்போ நான் என்ன சொல்றேன், ஆவியானவர் வழி நடத்த வருங்கிற அடுத்த கேள்வி சொல்லுங்க, ஆவியானவர் வழி நடத்த என்ன நடக்கும்? அதான் கேள்வி. What happens when the Holy Spirit guides us every day? What happens? Okay, what happens is we produce and show the fruits of the Holy Spirit in our daily lives and walks. Holy Spirit நாங்க எப்படி சொல்றோம் சொன்னா God. Okay, Holy Spirit is God. ஆண்டவர் வழி நடத்துறார். ஓகே, அப்ப என்ன நடக்கும்? ஆவியின் கனிகள் என்கிற வாழ்க்கையில என்ன தெரியும்? ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகள். ஓகே, we produce and show the fruits of the Holy Spirit in our daily walks. Okay, அடுத்தது சில பேருக்கு கேள்வி கேட்குறீங்க, ஓகே, அந்த ஃப்ரூட்ஸை வச்சு நான் என்ன செய்யுது, அதான் யோசிக்கிறீங்க, ஃப்ரூட்ஸை வச்சு என்ன நடக்க போகுது. ஓகே, அப்போ அடுத்தது நாங்கள் வாசிப்போம் எல்லாரும் எடுத்து. Galatians 5:22-23 பைபிள் இல்லாத ஆட்களுக்கு ஸ்க்ரீன்லையும் போட்டுருக்குது. டிக்சன் வாசிக்கிறீங்களா? மைக் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஆவியின் கனியே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Galatians 5:22-23 but the fruits of the spirits is love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. Against such things there is no law. இதெல்லாம் என்ன? நன்மையான விஷயங்கள் என்ன? ஓகே, அப்போ இன்னொரு கேள்வி வரும் சொல்லி எனக்கு தெரியுது. இந்த நன்மையான விஷயம் வச்சு நாங்கள் என்ன செய்யுது, எங்கிற வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? the fruits of the Holy Spirit, what happens when I start to show the fruits of the Holy Spirit? அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, நாங்கள் அதிலேயே பார்த்துனாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று டீப்பாக போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் முதல் பாயிண்டில் போட்டிருக்கிறோம், what happens when we produce the fruits of the Holy Spirit in our daily walks. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோட நாங்கள் நடக்க, அவர் இந்த கனிகளுங்கிற வாழ்க்கையில் இருக்க என்ன நடக்கும் சொல்லி பார்த்தா, we become happy. சிம்பிளாக போட்டிருக்கேன். நம்ம முதல் உங்கள் ஸ்டார்ட்டில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்க வேணும், ஆண்டவன் விருப்பம் அதுதான். ஓகே, அப்போ என்ன இல்லை போட்டிருக்கிறோம், we become happy. ஏன்? one of the fruits is joy. இல்லை பிள்ளையா போட்டிருக்கிறேன்னா இல்லாட்டி one of the fruits we become happy, joy. ஓகே, அடுத்தது we become a blessing to others. அப்போ நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், ஆண்டவரோட நாங்கள் ஒரு நாளும் ஆவியான ஒரு அவருங்கிற வழி நடத்த நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்கிற வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் தெரிய வேணும். அதால் நாங்கள் வேறு ஆக்களுக்கும் ஒரு பிளெஸிங்காக இருப்போம். ஓகே, இப்போ அதில் பார்த்தா நாங்கள் கைண்ட்னஸ், என்ன ஃப்ரூட்ஸ்? கைண்ட்னஸ், குட்னஸ், ஜென்டில்னஸ். அப்போ நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸ், இப்படியான ஃப்ரூட்ஸ் வேறு ஆக்களுக்கு நாங்கள் காட்ட என்ன நடக்கும்? நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம், அவைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். ஓகே, விளங்குதா எல்லாருக்கும்? புரியுதா? ஓகே ஓகே, அடுத்தது நான் அதை போட்டிருக்கிறேன், we have a positive mindset, positive outlook on life, helps our mental health. Peace, சமாதானம். ஓகே, அது என்ன? one of the fruits is peace. When we are walking with God every day, we should be having peace. If we don't have peace, there's something wrong. ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார் தானே, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்க தேவை. அதான் எங்கிற டார்கெட், எங்கிற எய்ம் இதுதான். இந்த கனிகள்லாம் வாழ்க்கையில் இருக்க தேவை. ஓகே, அடுத்து நான் போட்டிருக்கேன், பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் ஏதாவது வந்தாலும் எங்கிற மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கனிகள் எல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயமா? இல்லை, பாசிட்டிவான விஷயம். ஓகே, அடுத்து நான் போட்டுக்கிறேன், our relationships improve, friends, family relationship improve. அப்போ வாழ்க்கையில் நடத்தையில் ஆவியான கனிகள் இருக்கு, என்ன நடக்கும்? லவ், ஜோய், கைண்ட்னஸ், குட்னஸ், ஜென்டில்னஸ். எங்க பக்கத்தில் இருக்க எல்லாரும் எங்க குடும்பத்தை ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்
நல்லா இருக்கும், அதுவும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்தது மெயின் பாயிண்ட் போல்டில் போட்டிருக்கிறேன். we become more like Jesus. ஓகே, we live a life more like him. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்லைட் போட்டிருக்கிறேன். when we experience problems in our life, when சொல்லி போட்டிருக்கேன். some people might think what you mean when. ஆண்டவர் எங்களை முதலே சொல்லியிருக்கிறார் பைபிள்ல, என்ன வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் சொல்லியிருக்கிறாரா? யூத்துக்கும் சொல்கிறேன்னா ஓகே சொல்லியிருக்கிறார். இப்போ ஜான் 16:33 வாசிப்போம். டிக்சன் தமிழில் வாசிக்கிறீங்களா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. ஏன் இந்த verse எடுத்து நான் சொன்னா, ஆண்டவர் முதலே சொல்லிட்டார் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சொல்லி முதலே சொல்லிட்டார். ஆனால் என்ன கடைசியில் என்ன சொல்லிக்கிறார்? but take heart, I have overcome the world. அப்போ கடைசி பாயிண்ட் போட்டிருக்காங்க, rooted, anchored in the Holy Spirit. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு டெய்லி ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு இருக்க, we will be rooted and anchored in the Holy Spirit. அப்படியே நாங்கள் அந்த வேலையில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஸ்ட்ராங் ஃபெய்த், ஒரு விசுவாசமும் இருக்குது ஆண்டவருக்கு மேலே. ஏன்னு சொன்னால் நாங்கள் யாரை நம்புகிறோம்? ஆண்டவர் கடைசியில் என்ன சொல்லிக்கிறார்? இங்கிலீஷில் போட்டிருக்கு, but take heart, I have overcome the world. தமிழில் என்ன போட்டிருக்கு டிக்ஸ்? என்னது வாசிக்கிறீங்களா திருப்பி? கடைசி ஆமென். ஓகே, அப்போ அடுத்து நான் கீழே போட்டிருக்க பாயிண்ட், ஸ்ட்ராங் ஃபெய்த், தி எபிலிட்டி டு என்ஜாய் பீஸ் டியூரிங் ஸ்டோர்ம்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். பிரச்சனை வந்தாலும் சில நேரம் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் இருக்குது. அது யாரிலிருந்து வரும்? ஒரு ஆள் இருந்தான் வரும், அது ஆண்டவர் இருந்தான் வரும். ஆமென். நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு, எந்த வாழ்க்கையில் இருந்துருக்குது? ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லி நான் சொல்ல இல்லை, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் யாரை நம்பி இருக்கிறோம்? இயேசப்பாவை நம்பி இருக்கிறோம். ஓகே, அந்த இயேசப்பாவை நம்பி இருக்கிறோம் சொன்னால் ஆக்ஷன் காட், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவனோட பிரசன்னத்தில் போய் நாங்கள் இருக்கணும். என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். ஆண்டவர் என்ன தேடுறாரு? எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப், அதான் முக்கியம். ஓகே ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, the consequences of not maintaining a daily relationship with God. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம விளங்கிட்ட பெனிஃபிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போ என்ன செய்யும் சொன்னால், வாட் ஹேப்பன்ஸ் when we ஓகே, மெயின் நாங்கள் பார்த்துறாங்க, மெயின் பெனிஃபிட் பார்த்துறாங்க. முதல், ஆவியானவர் வழிநடத்துவார். அந்த மெயின் கான்சிக்வன்ஸ் தெரியுமா? ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, the flesh, we will be led by the flesh. எங்கிற மாம்சம் தான் எங்களை வழி நடத்தும். அப்போ மாம்சம், இந்த கிரியைகள் அதெல்லாம் எங்கிற வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் இல்லாட்டி என்ன வேறு என்ன? மாம்சம் தானே. சரியா நான் சொல்கிறேன்? சரிதானே? அப்போ ஆண்டவர் இல்லாட்டி what happens when we are led by the flesh? Okay, what are the acts of the flesh? Next slide பார்ப்போம். Galatians 5:19-21. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The acts of the flesh are obvious: sexual immorality, debauchery, adultery and witchcraft, hatred, discord, jealousy, fits of rage, selfish ambition, dissensions, fractions and envy, drunkenness, orgies and the like. I warn you, as I did before, that those who live like this will not inherit the kingdom of God. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவாகரம், விக்கிரகாராதனை, புல்லிய சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களையாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க போவதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். So these acts of the flesh are negative things, right? It's negative. When we all இதெல்லாம் என்ன ஒரு நெகட்டிவான காரியம், என்ன இந்தங்கிற வாழ்க்கையில் மாம்சம் இந்த கிரியங்கள் எல்லாம் என்ன எப்படி சொன்னால் ஒரு நெகட்டிவான விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போ என்ன நடக்கும்ங்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாட்டி நாங்கள் மாம்சம் தான் எங்களை வழி நடத்தும். அப்போ என்ன நடக்கும்? முதல் சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் போட்டு, we are not happy, சந்தோஷம் இல்லைங்கிற வாழ்க்கையில். சில நான் சந்தோஷமாக இருக்கு, இல்லை ஆண்டவர் தேவைங்கிற வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆண்டவர் தேவை. ஓகே, ஆமென். We are not happy, negative mindset. And then we have a negative outlook on life. We tend to be swayed by negative thoughts. Our emotions are up and down. சில நேரம் யோசிப்போம், அதான் இப்பயும் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த டைம் எங்களுக்கு வாழ்க்கையில் வந்த பிரச்சனைங்கிற எமோஷன்ஸ் ஒரு ஸ்டேபிள் இல்லை. பிரச்சனை வந்தோம், இங்கே போகிறோம் அங்கே போகிறோமேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன? ஆவியானவர் இல்லை. இயேசுவில் நாங்கள் நிலைநிறுத்திருக்க வேணும். என்ன? we are not anchored
and rooted in the Holy Spirit. When we have problems and we don't have a relationship with God, we wonder why we are sad, we wonder why we are not happy. Ellam simple answer, relationship with God, daily relationship with God. And so adala potrukra micha points, instead of being a blessing to others, we become a hindrance to others. வேற அடுத்தது பாவம். ஏன்னு சொன்னா இந்த மாம்சந்த கிரியைகள் எல்லாம் என்ன பாவமான விஷயங்கள். என்கிற வாழ்க்கையில் பாவம் தான் இருக்கு. அடுத்தது எம்டினஸ் இந்த ஒரு எம்டினஸ்ங்கிற வாழ்க்கையில் இருக்கும். அது நாங்கள் அந்த எம்டினஸ்ஸை எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு வேறு விஷயங்கள் செய்வோம். எல்லாருக்கும் அந்த எம்டினஸ் இருக்கும். ஆண்டவர் இல்லாட்டி அந்த எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸுக்கு யார் ஆண்டவர் மட்டும்தான் அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். ஓகே, கடைசியான பாயிண்ட் நான் போட்டிருக்கிறேன். சிம்பிளான சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி தான். ஆனால் we make God sad. உண்மையாக அதுதான். ஏன்னு சொன்னால் ஆண்டவருக்கு மெயினான என்ன விஷயம் சொன்னால் எங்களோட ஒரு உறவு தேவை, அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. ஓகே, அடுத்து திருப்பி போடும். when we experience problems, when we don't have a relationship with God, முதல் சொன்ன மாதிரி we are not anchored and rooted in the Holy Spirit. அடுத்து கடைசி பாயிண்ட் நான் போட்டிருக்கிறேன், lack of faith, that's also one. கடைசி our mental health பற்றி நாங்கள் ஹைக்கிறோம். அதுக்குள்ளே நான் டீப்பாக போகல. ஆனால் என்ன நடக்கும், பிரச்சனைகள் வேறு ஆண்டவர்கள் இல்லாட்டி ஈஸி நம்பிக்கை யாரும் இல்லை. ஆண்டவர் இல்லாட்டி யாருக்கும் இல்லைங்கிற நம்பிக்கையை போடுவோம், யாரும் இல்லை தானே. அப்போ எங்களுக்குள்ளேயே பிரச்சனை யோசிச்சு ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை முடிச்சு அடுத்த பிரச்சனை சொன்னா நோ ஹோப், we don't have hope. ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, இதுலேயே நான் முடிக்க போகிறேன். சம்மரி எது பார்த்து நாங்கள் சொன்னால் the benefits of maintaining a daily relationship with God, the consequences of maintaining a daily relationship with God. Benefits பார்த்து நாங்கள் the main benefit, we are led by the Spirit on a daily basis. The main consequence of not maintaining a daily relationship with God, we are led by the flesh on a daily basis. கடைசியாக 10 பாயிண்ட் நான் போட்டிருக்கிறேன்ல, it's not too late to have a relationship with God. ஓகே, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா தெரியும் எனக்கு ஒரு உறவு இல்லை, ஆண்டவர் உறவு இல்லை சொல்லி யோசிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி யோசிச்சா ஆண்டவர் எப்பயும் ரெடி. நீங்கள் இன்றைக்கு போயும் தொடங்கலாம், இப்பயும் தொடங்கலாம், நாளைக்கும் தொடங்கலாம். அவர் ரெடி. he is waiting with open arms. ஓகே, ஆனால் சில பேர் ஒரு டெய்லி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் இருக்கும். என்ன, நான் ஒரு நாளும் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட பிரசனத்தில் இருக்கிறேன், ஆனாலும் பிரச்சனை இருக்குதே, டோன்ட் கிவ் அப் சொல்லுவேன், கீப் கோயிங். ஓகே, கடைசி ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸை காட்டிட்டு விடுறேன். ஓகே, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அந்த முதல்ல பார்த்தீங்களா? ஓகே, ப்ளஸ் ஜீசஸ் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் முதல்ல உங்களை என்ன கேட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும், அதுதான் எய்ம், அதுதான் டார்கெட். ஓகேயா? ஆமேன். ஓகே, கடைசியாக நம்ம ஒரு ஸ்லைட். யூ ப்ளஸ் ஜீசஸ் இன்வின்சிபிள். தமிழில் எப்படி சொன்னால், ஆண்டவர் என்னோட இருந்தால் எனக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் முடியாது சொல்லி ஒன்றும் இல்லை. யார் இருக்கிறோட? ஆண்டவர் இருக்கிறார். திருப்பி சொல்கிறேன், யூவில் உங்கள் பேரை போடுங்க. எல்லாரும் இதில் யூ உங்கள் பேரை வச்சுட்டு ப்ளஸ் ஜீசஸ் ஈக்குவல்ஸ் இன்வின்சிபிள். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள ஒரு பைபிள் வேர்ஸும் இருக்குது, Philippians 4:13. I can do all things through Christ who strengthens me. நீங்கள் எல்லாரும் வாசிங்க. தெரியுதா? தமிழ் தெரியுதா? வாசிங்க. ஓகே, இங்கிலீஷில் I can do some things, இல்லை all things. அப்போ என்னால் ஆண்டவர் என்னோட இருந்தால் I can do anything. அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த் இருக்க வேணும். ஆமென். அடுத்தது ஸ்லைட். கடைசியாக இந்த நாங்கள் கொஞ்சம் வேர்சஸ் நாங்கள் இதில் வாசிப்போம். என்னோட வாசிங்க. இங்கிலீஷில் ப்ளீஸ் வாசிங்க, தமிழ்லையும் நீங்கள் அதை பார்த்து வாசிங்க. ஓகே, வாசிப்போம். ஓகே, remain in me as I also remain in you. No branch can bear fruits by itself. It must remain in the vine. Neither can you bear fruits unless you remain in me. I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruits. Apart from me, you can do nothing. அடுத்த ஸ்லைட். ஓகே, இதையும் வாசிப்போம். இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு கேட்டுது, கூட பேர் தமிழாங்க இருக்கிறீங்க நினைக்கிறேன். ஓகே, தமிழ்லேயும் வாசிங்க ப்ளீஸ். ஓகே, ஒன்றா சேர்ந்து சேர்ச்சா வாசிப்போமா? ஓகே, Psalm 34:10. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. Amen. Proverbs கடைசி வசனம் ஒன்றா வாசிப்போம். Proverbs 8:17. I love those who love me, and those who seek me find me. Wow. Those who seek me find me. Are you seeking him? Am I seeking him? அடுத்த நாங்கள் பார்க்க போது பாயிண்ட், what is a relationship with God? What does a relationship with God look like? அதில் ஒரு பைபிள் இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். Thank you, Kariban. How many of you actually enjoyed that message? If you have, say hallelujah. Hallelujah.
தேங்க்யூ. நான் வந்து உங்களை அல்லலியான்னு கேட்குறது வந்து உங்களுக்காக இல்லை, எனக்காக. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நான் கொஞ்சம் காமாகி கொண்டிருக்கிறேன். ஏன்னா கிரீபன் வந்து கடைசியாக வசனம் படிக்கும்போது கிரீபனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு, ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கூட ஆரம்பிச்சிட்டுது. ஏன்னா மிரருக்கு முன்னாலே அடிக்கடி பார்த்து தான் நான் இங்கே வந்தோடனே எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது ஒரு கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஹல்லேலூயா, ஆமென், தேங்க்யூ. Okay, so what we are actually going to look at today is actually what a relationship with God looks like. Okay, we're going to look at a specific example as well. But adukku mudalla vandu naanga, if we look at in the beginning, God actually created man in order to have a relationship with him. ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்கினதே அவரோட ஒரு உறவு வச்சிருக்கிறதுக்காகத்தான். ஆனால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது. மனுஷன் இப்போ ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்சதால அந்த உறவு வந்து முறிக்கப்பட்டுச்சு. ஸோ because of sin and disobedience, that relationship actually got broken. And also another thing that we see from the beginning is, in the like early days, God was actually able to speak to man directly. For example, we look at the case of like even Adam, Enoch, Moses, and Abraham, loads of people, Noah, and all of them, right? God actually spoke to them directly. But what happened over time is, man actually got like far away from God. ஆரம்பத்தில் வந்து இந்த பேர் சொன்ன ஆக்கள் மூலமாக ஆண்டவர் வந்து டைரெக்டாக அவர்களோட கதைச்சு கொண்டிருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் வந்து விலகி போன உடனே ஆண்டவர் வந்து டைரெக்டாக பேச முடியாமலுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ப்ராஃபிட்ஸ் மூலமாக கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. லைக் he had to speak to men through prophets. அது இன்னும் கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து வேர்ஸாகி கொண்டு போது என்ன நடக்குன்னு சொன்னால், men was not able to hear God at all. So this is like a sad phase that humanity was going through. But obviously God doesn't actually want that to happen, because he created man in order to have a relationship with him. So what he does is he sends his son Jesus in order to rescue man. ஓகே, ஸோ நாங்கள் இயேசு வந்த உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களோட பாவத்துக்காக அவர் மரிச்சு உயிர் தெழுந்திருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. வாட் we are actually going to focus is, what was Jesus' life like and what was his relationship with the Father looked like. Okay, so I want to put a couple of scriptures now. Now, we're not going to read every single scripture, but I just want to draw your attention to a specific keywords. So the very first one says, very early in the morning he prayed. அதே காலையில் அவர் இருட்டோட எழுந்து ஜெபம் பண்றாரு. அடுத்தது வந்து often he withdrew. அவர் அடிக்கடி தனியாக போய் ஜெபம் பண்றாரு இருக்கு. அடுத்தது வந்து he spent the night, ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And then he was also praying in private. So தனித்திருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். So இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது one thing we know clearly, which is Jesus wasn't actually seeking the Father when he had a problem or when he had a challenge in life. ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு வந்து பிதாவை தேட இல்லை. அவர் எப்பொழுதுமே பிதாவை தேடிக் கொண்டிருந்தார். His lifestyle was actually a life that seeks God. எப்பவுமே தேவனை தேடுற லைஃப் தான் இயேசுவுக்கு இருந்தது. அதனால தான் நாங்கள் பார்த்தோமே சொன்னால், அந்த பிதாவுடைய வல்லமை இயேசுவுக்குள்ள செயல்பட்டதால தான் ஆண்டவர் போகிற இடமெல்லாம் வந்து அற்புதம் செஞ்சு கொண்டிருந்தார். அதே மாதிரி இன்னொரு சைடில் சொன்னால், Jesus had a very busy life. How do you feel? ஆண்டவர் ஒரு சரியான பிஸி லைஃப் தான் ஆண்டவருக்கு இருந்தது. என்னென்னா, அவர் போகிற இடம் இல்லாமல் ஜனங்கள் வந்து எப்போவுமே பின்தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். A crowd constantly followed him. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலையும் வந்து, despite all of that, he did not lack his relationship with God. அவர் not in any way he actually compromised his relationship with the Father. அவர் ஒரு காலம் பிதாவை தேடாமலுக்கு இருந்ததில்லை. அதே சமயத்தில் அவர் வந்து ஜனங்களை புறக்கணிக்கவும் இல்லை. he never neglected people. He always showed anyone who came to him, he made sure they were healed. He made sure their prayers were answered. பட் அதே நேரம் வந்து அவர் தேவனையும் ஈக்குவலாக தேடினார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி நாங்கள் இந்த வசனத்தில் பார்த்தோமேன்னு சொன்னால், the first one says very early in the morning. ஜனங்கள் எல்லாம் தன்னிட்ட வாரத்துக்கு முதல்ல ஆண்டவர் இருட்டோட அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுறார். அண்ட் சம்டைம்ஸ் he is actually praying in the night. அவர் ராம் முழுவதும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஸோ ஆண்டவர் தான் அவருடைய லைஃப் இருந்தாலும் பகலில் பிரசன்னத்தில் தான் அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஸோ he is actually resting in the presence of his Father. So next slide please. So இதனால தான், if we actually look at the life of Jesus, wherever Jesus went, miracles actually happened. So இயேசுவிட்ட வந்து ஒருத்தரையும் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யாமலுக்கு அனுப்பினதில்லை. And also he preached with authority. அவர் வந்து அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணார்.
பிரசங்கம் பண்றது சொல்லிக் கொடுத்தது. And we also see he communicated with the Father directly. ஆரம்பத்தில் ஆண்டவர் வந்து மனுஷனோட பேசும்போது prophets மூலமா பேச வேண்டியிருந்தது. ஆனா இயேசுவோட வந்து பிதா வந்து நேரடியா பேசுறாரு பார்க்க. And then the most important thing is he was not able to accomplish his purpose. So இதுக்காக பிதா வந்து இயேசுவை அனுப்பினாரோ அந்த அந்த சேலஞ்சை வந்து ஜாபை வந்து ஆண்டவர் வந்து செஞ்சு முடிக்கிறார். இப்போ நான் பேர் நினைக்கிறேன் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறது கஷ்டமா I'm going through a challenge, I'm taking this challenge. ஆனா லைக் இயேசுவ மாதிரி ஒரு சேலஞ்ச் யாருமே எடுக்க மாட்டாங்க, ரைட்? whatever we go through we actually do it in order to live. நாங்க என்ன சேலஞ்சை மேற்கொண்டாலும் நாங்க வாழ்றதுக்காகத்தான் அதை செய்யறோம். ஆனா இயேசு வந்து மரணத்தை ஃபேஸ் பண்றதுக்காகவே அப்படிதான் அனுப்பினார் அவரை. ஆனா அதை கூட ஆண்டவர் வந்து ஃபேஸ் பண்ணி அதனால அவர் சிலுவையில சொல்றார் இட்ஸ் டன், முடிஞ்சது. He was able to accomplish what he had been sent to do. So overall நாங்க ஆண்டவர்ட்ட லைஃபை பார்த்தோமேன்னு சொன்னா he led a glorious life. He was like it's full of glory and wonder. That's why people when people looked at him they were like oh my god what how like அவங்க ஒரு பிரமிச்சு பார்த்து கொண்டிருந்தாங்க இயேசுவை, ரைட்? அவங்க சில பேர் கேட்டாங்க இவன் தச்சண்ட மகன் இல்லையா, wasn't he a carpenter, how is he doing all of this? So that's how Jesus' life was. He was such an amazing life. So இப்போ எங்கட சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா people looked at him and they were like wow what a life he is living. So இதுதான் இயேசுவோட லைஃபாக இருந்தது only because he was actually in a relationship with his father and he was seeking him constantly. Okay, right? So இயேசுவை பார்த்துட்டோம். இன்றைக்கு எங்களை பார்ப்போம். நாங்கள் வந்து okay we accepted Jesus, we took baptism, most of you like all of you here are coming to church, so well done, thank you. Okay, ஆனால் let's do some self examination. நாங்கள் எங்களை நாங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஓகே, எங்களோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது? இயேசுவோட வாழ்க்கை மாதிரி இருக்கா இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? ஓகே, I want to put some quotes in the screen for you. See if you can actually relate to it. ஓகே, நான் ஒரு சில quotes நாங்கள் இதில் போடுறேன், உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். So first one we will read. So what I want to do I do not do, but what I hate I do. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். யாருக்காவது இது என்ற வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இருக்கா? Put your hand up. யாராவது இப்படி இருக்கிறீங்களா? Can anyone relate to you? Relate to this? No? Yes, thank you. I see a few hands. Okay, எனக்கு வந்து நான் காலம் எழும்பின உடனே எனக்கு இந்த first verse வந்து I can relate to it. You know what? I want to wake up early in the morning and pray, but my hand goes and press that snooze button. Can anyone relate to it now? Yes, thank you. Makes me feel better. Okay, அடுத்தது. I have the desire to do what is good, but I cannot carry it out. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. Although I want to do good, evil is right there with me. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Okay, so this is actually a cry of a man of God. Can anyone guess who said that? Paul. Well done. So we see in Romans 7, Paul is actually crying and he's saying, what a wretched man I am. நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லி போல் என்ற கதறு. போல் வந்து இதை ஆக்சுவலாக எழுதும்போது அவர் ரட்சிக்கப்பட்டு பிகினிங்கில் எழுதல ரோமர். It's approximately about 25 years after he knew Jesus, he was actually writing Romans and he's saying he still has that problem. Okay, but we know God actually has something better for us. ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கிற நிலைமை இது இல்லை, அவர் எங்களுக்கு அதை விட மேன்மையான ஒரு நிலைமையை வச்சிருக்கிறார். So let's see what that is. Okay, so Spirit who gives life has set you free from the law of sin and death. ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. And the mind governed by the Spirit is life and peace. So ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். So this is the life that God wants us to live, right? A peace where we are free and we live with joy and peace. Okay, but as you all agreed with me, most of us are actually stuck in this part. நாங்க நிறைய பேர் வந்து பல சமயங்கள்ல இந்த பாட்டிலேயே ஸ்டக் ஆகி நிற்கிறோம், அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. Okay, so what can we do? So if we look back at life of Jesus, what did Jesus do? What was the most important thing for him? Can anyone say? Pray? Anyone? My Sunday school kids, anyone? Pray. He was seeking God. That's the priority. That's number one thing on his list, right? So we have to do exactly
எக்ஸாக்ட்லி த சேம் திங். நாங்களும் வந்து இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு நாங்கள் ஆண்டவர் எப்போவுமே அந்த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் அந்த ஃபெலோஷிப்பில் நாங்கள் எப்போவுமே இருக்கணும். So I want to read another verse for you. So let's read next verse, Michelle. Next slide. Okay, let's read 2 Corinthians 3:18. So Dixon. நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்பட்டிருக்கிறோம். Amen. Thank you. So it says, and all of us, as with unveiled face, because we continue to behold in the word of God, as in a mirror, the glory of the Lord, are constantly being transfigured into his very own image in ever increasing splendor, and from one degree of glory to another. For this comes from the Lord who is the Spirit. Okay, நாங்கள் இதில் இந்த வசனத்தில் ரெண்டாவது பாட்டை பார்த்தோமேன்னு சொன்னால், இட் டாக்ஸ் அபவுட் அ க்ளோரி அண்ட் பிகமிங் லைக் ஜீசஸ். இது வந்து ஒரு இயேசுவ மாதிரி மாறுற ஒரு மகிமையான ஒரு இதை சொல்லுது. ஆனால் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் த கீ என்னன்னா, it's actually the one that I highlighted in blue. So continue to behold. அவரை காண்கிறது போல கண்டு நாங்கள் அவரை எவ்வளவு நாங்கள் பார்க்குறோமோ, எங்களோட மைண்டில் எவ்வளோ அவர் இருக்கிறாரோ அப்போ தான் ஆவியானவரால் எங்களோட மனசு வந்து மறுரூபமாகி then we into that glory. ஸோ நாங்கள் எப்போ ஆண்டவரை காண முடியும்? we have to seek, right? என்னை தேடுறவன் தான் என்னை கண்டடைவானு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். So the more we seek him, the more we are actually able to like behold God, and then we actually enter into this glorious phase and we become like Jesus. So this is actually a life that God has actually called us to live. So நாங்கள் இப்படி ஆண்டவரை தேடி அவற்றை ஃபெலோஷிப்பில் இருந்தால் what our life will look like is, so we'll go to the next slide. Okay, so we will have power to do our work duties, and then God's power will be manifested in us. ஆண்டவர்ட்ட வல்லமை வந்து எங்களுக்குள்ள செயல்படும். அடுத்தது வந்து God can communicate directly with us. ஆண்டவர் வந்து எங்களோட நேரடியாக பேசுவார். இப்போ ப்ரொஃபெட்ஸோடையோ தீர்க்கதரிசிகள் மூலமாயோ ஆண்டவர் எங்களோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வந்து எங்களோட டைரெக்டாக பேசுகிறதுக்கு ஆசைப்படுறார். and then also எக்ஸாக்ட்லி லைக் ஜீசஸ், இயேசு எப்படி தன்னோட வாழ்க்கையில் அந்த பர்பஸை ஃபல்ஃபில் பண்ணாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து எங்களோட வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது. நாங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ஓகே காட்ஸ் பவர் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைக் பீப்புள் இன் மினிஸ்ட்ரி. ஜெபம் இப்போ வர்ஷிப் பண்ணுறாங்களுக்கு இல்லாட்டி பாஸ்டர்ஸுக்கு மிரக்கல் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வல்லமை வேணும்னு சொல்லி. நோ, தட்ஸ் நாட் த கேஸ். காட் ஆக்சுவலி வாண்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன். நாங்கள் வந்து என்னென்றாலும் செய்யலாம். சம் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஷாப்ஸ், சம் ஆஃப் வி காட் டாக்டர்ஸ், வி காட் நர்சஸ் ஹியர், சம் ஆஃப் அஸ் ஒர்க் இன் பேங்க்ஸ், வி காட் இன்ஜினியர்ஸ், லைக் ஆல் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ். ஆனால் இது எல்லாத்துலேயுமே யூ மைட் பி ஏபிள் டு டூ திங்ஸ் ஆன் யுவர் ஓன், பட் வென் யூ ஆக்சுவலி இன்வைட் ஜீசஸ் இன் டு யோர் எவ்ரிடே life, your life becomes beautiful and it glorious, and that's when the other people will look at you. So உங்களோட நீங்கள் ஆண்டவரோட செய்யும்போது ஒரு ஆண்டவர்கிட்ட வல்லமை வெளிப்படும் போது அது ஒரு மகிமையாக இருக்கும். அப்போ தான் மற்ற மனுஷர்கள் உங்களை பார்த்துட்டு எக்ஸாக்ட்லி அவர் இயேசுன்ற வாழ்க்கையை பார்த்து ரியாக்ட் பண்ணின மாதிரியே they will say, wow, what a life this person has, and this is what God is actually calling us to live. Okay, now you can say, okay, இது இயேசு வந்து தேவனுடைய குமாரன், so he is able to do. நாம் வந்து மனுஷன் தானே, நானும் இப்படி பண்ணலாமா? Okay, இயேசு, yes, he is actually son of God. Okay, but in the Bible he is also called son of man. இயேசு வந்து தேவனுடைய குமாரன் தான், ஆனால் பைபிளில் வந்து அவரை மனுஷகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்குது. Okay, so next slide, Michelle. Thank you. Okay, so the reason he is actually called Son of Man is because when he lived in earth, he actually lived like a human. Not like a human, he lived as a human. So he faced every struggle a human can face. He had every challenges. So அவர் வந்து மனுஷன் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சேலஞ்சஸ், பலவீனம் எல்லாத்தையுமே இயேசு வந்து ஃபேஸ் பண்ணினார். அவர் மனுஷனாக தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் வந்து தேவனாக இருக்க முடியும், தேவனாக அவற்றை அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து அதை யூஸ் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஆண்டவர் பார்த்து கேட்குறார், நான் நினைச்சா நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டா ஆயிரக்கணக்கான தூதரை வந்து அவர் அனுப்புவார். That's his authority as a son. He could have called so many angels, but he chooses not to do that because he is living as a man. அதே மாதிரி தான் இன்னொரு நாங்கள் பிலிப்பியர் 2:6-8 பார்த்தா,
தமிழில் சொல்லுது, அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணாமலுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் அவர் வந்து தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று இருக்கு. And when we actually look at it in English, it's such a beautiful verse. So it says, he did not consider equality with God something to be used to his own advantage. So he had all the power, he had all the authority to be God, but he didn't actually take advantage of it. Instead, he chose to be humble and live a human life. So in every way, he was a human. He lived a human life. எல்லா விதத்திலும் அவர் ஒரு மனுஷனாத்தான் வாழ்ந்தவர். ஒரே ஒரு வித்தியாசம், மனுஷனுக்குள்ள பாவம் இருந்துச்சு, ஆனால் இயேசுவுக்குள்ள பாவம் இல்லை. மற்ற எல்லா விதத்திலையும் வந்து அவர் மனுஷனாத்தான் இருந்தார். அதனால தான் இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை என்னண்டா, will look at the next verse. Okay, so ரோமர் வந்து 8:14 சொல்லுது, for all who are led by the spirit of God are sons of God. So மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் வந்து தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. And the next one, Michelle. Thank you. ஓகே, ஸோ தேவன் வந்து தன்னுடைய மேன்மை மகிமை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மனுஷ ரூபம் எடுத்து தாழ்ந்து இன்றைக்கு அவர் மனுஷனாக வாழ்ந்ததால் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நாங்கள் வந்து அவருடைய ஆவியினால் நடத்தப்படும் போது ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னென்னா, மனுஷகுமாரனாகிய மனுஷன்ற பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து தேவகுமாரர் என்று we are called. So because God, the Son of God, became the Son of Man, we who are sons of men can actually be called sons of God when we are led by His Spirit. And this is an amazing thing that God is actually calling us for. Okay, so next slide please. So in summary, what we actually have now is a relationship with God. It's not a broken relationship. Jesus has actually restored that. And now we are actually able to communicate directly with God. நாங்கள் ஆண்டவரை நேரடியாக ஆண்டவருங்களோட பேசுகிறதுக்கான அந்த கிருபை இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ஆதாமை ஏவாளையும் வந்து பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்தில் இருந்து தள்ளி விடுகிறார். ஸோ they were actually sent away from the garden because of the sin. பட் இப்போ எங்களுக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் வந்து according to Hebrews 4:16, it says, let us then approach God's throne of grace with confidence. அவர் சொல்கிறார், நாங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்றதுக்கு ஒரு நேரம் மனுஷன் வந்து தள்ளப்பட்டான். ஆனால் இன்றைக்கு வந்து அவருடைய அந்த கிருபாசன தண்டையில் நாங்கள் தைரியமாக அவரிடத்துல வந்து எங்கள் ஆண்டவரோடு நாங்கள் உறவாடுறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் லைஃப் everyone. And God is actually calling us. He wants every single one of us to be in that kind of relationship. அவர் எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சி கொண்டிருக்கிறார். And all we have to do is come to Him. ஓகே, நவ் இப்போ இந்த ஆண்டவரோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறன்றது இட்ஸ் நாட் அன் ஓவர் நைட் ப்ராசஸ். இப்போ இன்றைக்கு படுத்துட்டு ஓகே நான் இப்படி வரப்போறேன்னு ஒரு நாள் நடக்க போகிறது இல்லை. இட்ஸ் அ ஸ்டெப், இட்ஸ் அ லிட்டில் ஸ்டெப்ஸ் தட் we have to take. So I will stop here. Now Jemsi will come and she will actually explain what are the practical steps that we can take in order to be in a relationship with God. Okay, thank you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ ரொம்ப அழகாக மீனோக்காவும் கிரீபனும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கர்த்தரோடு ஒரு உறவு வைத்து கொள்கிறதுனா அது என்னது மற்றும் அதுள்ளான என்ன பெனிஃபிட்ஸ், எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செஷன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அண்ட் யூ கேன் ஃபாலோ. ஸோ இது வரைக்கும் நாங்கள் யூத்தாக எல்லோரும் இந்த ஒரு வருஷமாக நாங்கள் சொன்னது போல் ஸ்கைப்பில் நாங்கள் மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதில் சில விஷயந்தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ நாங்களும் இன்னும் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் மாஸ்டர் பண்ணலை. பட் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளோட க்ரோ பண்ணலான்னு நாங்கள் இப்போது ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஐ மெயின்டைன் அ டெய்லி ரிலேஷன்ஷிப் வித் காட். கர்த்தரோடு தினமும் உறவு கொள்வது எப்படி, அதுக்கு நம்ம பார்க்க போகிற 5 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ சேர்ந்து பார்க்க போகிறோம். 5 நடைமுறை படிகள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸி டு ரிமெம்பர் as well. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம புட்டிங் காட் ஃபர்ஸ்ட், கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம முதல இடம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி நம்ம வந்து அதுக்கு உண்டான டைம், நம்ம பெஸ்ட்டு டைமை நம்ம ஃபர்ஸ்ட் டைமை அதுக்கு கொடுப்போம். அதே மாதிரி நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்ருப்போம், அதை பற்றியே சிந்திச்சிட்ருப்போம், ஏன்னா அது எப்பயுமே நம்ம மைண்டில் இருக்கும். அதே மாதிரி கடவுளோடு நம்ம உறவு வைத்துக்கொள்ளும்போது நம்ம டைம் வைஸ் அண்ட் தாட்ஸ் வைஸ் நம்ம கடவுளை சார்ந்தே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது காலைல எந்திரிச்சு, இப்போ வினோக்கா கூட சொன்னாங்க, காலைல எந்திரிச்சு நம்மளுக்கு என்ன தோணும், எந்திரிச்சோடனே இந்த ஃபோன் தன்னாலே ஒய்ஃபை ஆன் ஆயிரும், சில ஃபோன்லாம் ஐஃபோன்லலாம் ஆன் ஆகி டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தோணும், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை எடுத்துடணும்னு தோணும். பட் அந்த டைம்லேயும் கூட நம்ம கடவுளை முன்னாடியில் வைக்கும்போது, காடுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கும்போது, அதை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் கடவுளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மீதியான நேரம் கர்த்தர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசீர்வாதமாக வைத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலைல எந்திரிச்சு நம்மளோட தாட்ஸ் என்னவாக இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், நிறையா பிள்ளைங்க பார்க்குறேன், நிறையா யூத் பீப்புள் யூ ஆர் ஹியர். ஸோ காலைல எந்திரிச்சு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன இருக்கும், ஐயோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், இன்றைக்கி காலேஜ் போகணும், ஸோ என்ன பீரியட்லாம் இருக்குது, எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டேனா இல்லை ஏதாச்சும் பாக்கி இருக்கா, அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இதே ஒரு லேடியாக, இதை ஒரு உமனாக இருக்கும்போது நம்மளோட தாட் என்ன இருக்கும், காலைல எந்திரிச்சு என்ன சமைக்கிறது, ஃப்ரிட்ஜை திறந்து ஓப்பன் பண்ணால் 2 காய் தான் இருக்கும், அதை வச்சு எப்படி ஒரு 3 வேளை சமாளிக்கிறது, அது ஒரு தாட்ஸாக இருக்கும். இதே ஒரு மென்னாக இருக்கும்போது நம்ம வந்து பிஸ்னஸை பற்றி சார்ந்ததோ, ஆஃபீஸ் பற்றியோ, இல்லாட்டி ப்ராஜெக்ட் இருக்கும், டெட்லைன் இருக்கும், நம்ம அடிச்சு பிடிச்சி டெட்லைனுக்குள்ளே முடிச்சிடணும், சப்மிட் பண்ணணும், அப்படி ஒரு மைண்ட் தாட்ஸ் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து கடவுளை சார்ந்ததாக இருக்கலாம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு டூல், நம்ம வேதாகமம், கடவுளோட வார்த்தை, பைபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வரிஸ் வரும்போது, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கடவுளை வார்த்தையால் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட் போனால் நம்ம பார்க்கலாம் யோபோட வாழ்க்கையை. நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு பைபிள் கேரக்டராக ஒரு ரெஃபரன்ஸாக வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ இந்த டைமில் எனக்கு தோணுச்சு யோபோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு. அவங்க லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடுகள், நிறையா விஷயத்தை அவங்க இழந்திருக்காங்க, அவங்க பிள்ளைகளை இறந்துருக்காங்க, அவங்களோட சொத்து, அவங்களோட ஹெல்த்தை கூட அவங்க இழந்திருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து கடவுளுக்கு எப்பயுமே முதல் இடம் கொடுத்தாங்க. He gave always the priority to God. அவங்கள ஒருபோதும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை யார்கிட்டையும். ஸோ அதே மாதிரி என்ன நடந்திருக்கு, யோபுவோட முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம வந்து காடுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து பர்சனல் டைம் வித் காட், தனிப்பட்ட நேரம். நம்மளுக்கு கடவுளோட ஒரு தனிப்பட்ட நேரம் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம வீக்கெண்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், நம்ம கெட் டுகெதர் வச்சுக்குவோம், நல்லா ஹாப்பியான ஒரு டைமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பேசுகிறது, இட்ஸ் a பியூட்டிஃபுல் டைம். பட் இந்த சேம் வே நம்ம எப்பயாவது ஒரு 1-to-1 வித் அ ஃப்ரெண்டு கூட நம்ம பண்ணலாம். ஒரே ஒரு ஃப்ரெண்டோ, ஒரே ஒரு பர்சன் கூட நம்ம வந்து பேசும்போது அவங்கள பற்றி இன்னும் அறிய முடியும், அவங்க கூட இன்னும் க்ளோஸராக நம்ம ஃபீல் பண்ணுவோம் சம்டைம்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கடவுளோட ரிலேஷன்ஷிப்லேயும் கூட நம்ம வந்து கேதரிங்ஸ் ஆர் ரியல் இம்பார்ட்டன்ட். பட் இந்த சேம் வே நம்மளுக்கு கடவுளோட ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அடுத்த ஸ்லைட். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம கடைப்பிடிக்கணும்.
அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு தோணுது தாவீது. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நிறைய நேரம் கடவுளோட தனிப்பட்ட நேரம் அவங்க செலவழித்தாங்க. நம்ம பார்த்தோன்னா அவங்களோட எழுதியிருக்க எல்லா சாம்ஸுமே உண்மையிலே கடவுளோட எவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவு அவங்க வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அந்த சாம்ஸில் கூட என்ன எழுதியிருக்காங்க, சர்ச் மீ காட் அண்ட் நோ மை ஹார்ட். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் எப்போ அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்? கடவுளோட ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கும்போது தான். ஸோ அதே மாதிரி நம்மளும் கடவுளோட ஒரு பர்சனல் டைம் இருக்கும்போது we can pour out our hearts to him. அண்ட் எஸ்பெஷலி நம்ம சுற்றி வர ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள், நம்மளோட ரியல் ஸ்டேட், நம்மளோட உண்மையான நிலைமையை நம்ம கர்த்தர் முன்னாடி காமிக்கலாம். நம்மளோட பாவத்தை அறிக்கையிடலாம். நம்மளுக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களும் நம்ம கர்த்தரோட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பர்சனல் டைம் வித் காடை நம்ம நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. இதே மாதிரி அடுத்து செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பிளான் அ டைம் அண்ட் அ பிளேஸ். நம்ம வந்து கண்டிப்பாக இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரையாவது நம்ம வெளியே போய் மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறோன்னா நம்ம மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக எங்கே மீட் பண்ணணும், அதுவும் எப்போ மீட் பண்ணுவோம் நம்ம யோசிப்போம், அவங்க கூட பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம கடவுளோட ஒரு உறவு வைத்து கொள்ளும்போது நம்ம ஒரு டைம் அண்ட் பிளேஸ் நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு ஹாப்பிட்டாக நம்மளுக்கு மாறும். இப்போ வந்து சில பேர் இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த உங்களுக்கு சூட்டபிளான ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு டைமாக குழந்தைங்க அரவுண்ட் இருக்காத போது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட டைம் கண்டிப்பாக தேவை. ஒரு தனிப்பட்ட பிளேஸும் கண்டிப்பாக தேவை. உங்கள் வீட்டு அறையாக இருக்கலாம். கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம அடுத்த ஸ்லைட்டில் பார்க்குறோம் தானியலோட லைஃப்பை. அவங்க வந்து ஒரு டைமும் ஒரு பிளேஸும் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. He went to his upstairs room and he used to pray 3 times a day. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த 3 பாயிண்ட்ஸுமே நம்ம கர்த்தரோடு ஒரு உறவு வைத்து கொள்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம். நான் சொல்ல போகிற அடுத்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட். ஏன்னா அது நம்ம மட்டும் சார்ந்தது கிடையாது, மித்தவங்களையும் சார்ந்த ஒரு விஷயம். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட், ஃபெலோஷிப், ஐக்கியம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஐக்கியம் தான். ஸோ ஐக்கியங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சம்டைம்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம், பட் ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம்னு இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ அடுத்த ஸ்லைட் போனால் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we were made for community. நம்ம வந்து கடவுள் நம்மளை படைத்ததே நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கு அல்ல, நம்ம வந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும் தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. இப்போ கொலோசியர் 3:15 வாசித்தா, each one of you is part of the body of Christ and you were chosen to live together in peace. ஸோ நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சரீரம், we are the body of Christ and we are chosen to live together. ஸோ நான் இப்போ கூட நம்ம பாடினோம், ஐ எம் chosenன்னு பாடினோம், ஒரு அழகான பாட்டு. நிறைய தடவை நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கோம், we are a chosen generation. ஸோ அப்படி வாசிக்கும்போது நம்ம அது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த பைபிள் வேர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது உண்மையிலே எனக்கு சொந்தமான ஒரு பைபிள் வேர்ஸ், அது சொந்தமான ஒரு வாக்குத்தத்தம் தான் நம்ம எப்பயும் அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதே எக்ஸைட்மெண்ட்டோடே நம்ம இந்த மாதிரி ஒரு வேர்ஸையும் நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எடுத்துருக்கோம். we are a chosen generation but we are also chosen to live together. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணிப்பட்ட காட் வந்து அந்த டிசைன் தான் அவங்க மைண்டில் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் இன் காட்ஸ் பிளான், இட்ஸ் இன் ஹிஸ் டிசைன். And second thing, we can encourage each other and build each other up, carry each other burdens. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஐக்கியம் முக்கியம். And we can grow spiritually. நம்ம தனியாக இருக்கிறதோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது we can grow together. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ், நம்மளோட எல்லா பெயின் நம்ம ஈச் அதர் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு இது வந்து ஒரு சேஃபான பிளேஸ். ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் புது ஆட்களாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது வந்து
ஒரு சேஃபான பிளேஸ். we can share each other struggles. அந்த ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரகிளில் முறிய போகிறதில்ல, பட் அந்த ஸ்ட்ரகிளில் எப்படி மேற்கொள்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க, which is the Holy Spirit. ஸோ அதனால இந்த இடம் ரொம்ப சேஃப். we can share our experience. கர்த்தர் எப்படி எனக்கு உதவி செஞ்சாங்க நம்ம மித்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி we can pray for each other and we can study the word together. நம்ம ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் பண்ணுற மாதிரி நம்ம சேர்ந்து நம்ம வார்த்தையை பற்றி இன்னும் அறியலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எவாலுவேட் பண்ணலாம். நம்ம தனிமையில் இருக்கும்போது யோசித்தா அது ரொம்ப ஈஸி தனியாக இருக்கிறது, ஏன்னா நம்ம பாதையில் போயிட்டே இருக்கலாம். பட் தனிமையில் இருக்கும்போது நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டுன்னு நம்ம நினைக்கலாம். பட் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு எவாலுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்மளும் இன்னும் விஸ்டமில் க்ரோ ஆகலாம். our hearts become a hearts that is teachable. ஸோ இது டெஃபினெட்லி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு பைபிள் ரெஃபரன்ஸாக நான் எடுத்திருக்க கேரக்டர் பால் அப்போஸ்தலர். அவங்க லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே கடவுளுக்கே அவங்க அர்ப்பணித்தாங்க. அவங்க லைஃப் முழுதும் என்ன பண்ணாங்க, அவங்க எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு கொடுக்கவே இல்லை. he gave the first priority to God. he had a personal time with God. அந்த மாதிரி நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸும் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க ஃபெலோஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்ம பைபிளில் நம்ம புதிய ஏற்பாடை பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் என்னது, லெட்டர்ஸ் தட் அப்போஸ்தலர் பால் wrote to many people, many nations. எதுக்காக? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான். என்கரேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க டு என்கரேஜ் அதர்ஸ், டு என்கரேஜ் தெம் இன் தேர் ஃபெய்த். ஸோ அது எவ்வளோ முக்கியம் நம்ம அறிஞ்சுக்கொள்ளலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி இட்டாலியில் இருந்தோம், ரோமில் இருந்தோம். ஸோ ரோமில் இருந்தபோது எங்கள் பாட்டிமா வந்தாங்க எங்களை மீட் பண்ணுறதுக்கு, எங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைம் அவங்க ரொம்ப ஈகராக இருந்தாங்க பாலோட ப்ரெசனை பார்க்கணுன்னு. ஸோ நிறைய டைம்ஸ் நாங்கள் ஆக்சுவலி அவங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தரையும் அவங்களுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அது பார்க்கும்போது என்ன அந்த ஒரு தனி ஒரு இதே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப ஒரு சின்ன இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்காது, ஒரு தனியாக அவங்களுக்கு ஒரு பாத்ரூமோ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ரூம். அதில் எப்படி இருக்கிறதுனே நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படி ஒரு ஆளால் அந்த இடத்துல அது குட்டி இடத்துல இருக்க முடியும். பட் அந்த இடத்துல அவங்க ஒர்ஷிப் பண்ணி அவங்க புஸ்தகங்கள்லாம் எழுதி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மரணத்துக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் அந்த என்கரேஜ்மெண்ட் அவங்களால பண்ண முடியும்னா அப்போ அந்த ஃபெலோஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும். ஸோ 5th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், ஃபைனலி வந்தாச்சு. ஸோ என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நம்ம 1 2 3 4 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் புட் காட் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஓகே எழுதியிருக்கு, பட் தேர்ட் குட் கிரேஸ், அண்ட் ஃபோர்த் ஃபெலோஷிப். ஸோ இது எல்லாவற்றையும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஒரு தடவை பண்ணால் பத்தாது, எல்லா நாளும் டெய்லி ரிலேஷன்ஷிப், as the title says, எல்லா நாளும் நம்ம பண்ணணும். ஸோ இந்த 1 2 3 4 ஸ்டெப்ஸை நம்ம எல்லா நாளும் பண்ண அது ஒரு ஹேபிட்டாக மாறும், ஒரு பழக்கமாக மாறும். அப்போ ஒரு ஹேபிட்டாக மாறும்போது நம்ம கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரம் நம்ம பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் போக போக நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு மிக பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஸோ இப்போ கூட ஒரு பைபிள் வேர்ஸ் ரெவலேஷன் 22:11 வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:11. ஓகே, ஸோ இதில் மெயினாக எனக்கு நான் ஸ்பீக் பண்ண அந்த பைபிள் வேர்ஸ் let the one who does right continue to do right, and let the holy person continue to be holy. தமிழில் அதை சொல்லியிருக்கு, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஸோ தமிழில் இன்னும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இன்னும்னா நம்ம இன்னும் இதுக்கு மேலே ஹோலியாக ஆகிறத பற்றி அவங்க பேசலை. ஏன்னா God has given us his perfect holiness. ஸோ நம்ம பர்ஃபெக்ட், நம்மளுக்கு இருக்க holiness is perfect, we can add to it. பட் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா we need to continue.
இன்னும்னா இன்னும் டெய்லி நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ வந்து இது ஹேபிட்டாக மாறுற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ தட்ஸ் த ரியல் இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வேர்ஸ் வாசிக்கலான்னு பார்த்தேன். ஆக்ஸ் 4:13. ஸோ அபி இருக்கீங்களா? ஸோ இங்கிலீஷில் அபி நம்மளுக்காக வாசிப்பாங்க. ஆக்ஸ் 4:13. When they saw the courage of Peter and John and realized that they were unschooled, ordinary men, they were astonished and they took note to that these men have been with Jesus. நான் தமிழில் வாசிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஸோ அவங்களோட கொரேஜை பார்த்து அவங்க எப்படி தைரியத்தோட ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக கடவுளை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வெறும் ஃபிஷர்மன்ஸ் தானே, நாங்கள் போட்டில் தானே பார்த்தோம், அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தானே, அவங்க ஆர்டினரி மேன் தானே, எப்படி அவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்குது, தைரியம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பார்த்து அவங்களே சொல்கிறாங்க அதுக்கு ஆன்சர் என்னதுன்னு. they took note that these men had been with Jesus. ஸோ இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் இந்த நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளோட டாப்பிக்கே கர்த்தரோடு ஒரு உறவு வைத்துக்கொள்வது தான். ஸோ அதை பார்க்கும்போது அது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. பட் அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கடவுளோட ஒரு உறவு வைத்துக்கொள்வது இம்பார்ட்டண்ட்டோ மித்தவங்களுக்கும் அதை ரிசீவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அ கிஃப்ட் தட் வி கான் கீப் இட் ஃபார் அவர் செல்ஃப், வி நீட் டு ஷேர் டு அதர்ஸ். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்மளோட குட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மித்தவங்களுக்கு வெளிப்படுறது நம்ம நல்லா இருக்கணும் அதை பற்றி கிடையாது. அவங்க நம்மளை பார்த்து எங்கேருந்து வருது, அது இயேசுவை நோக்கி வருது. இயேசு தான் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் தர்ற நம்ம தேவன், நம்மளோட சோர்ஸ் அவங்க தான். ஸோ அப்படின்னு மித்தவங்களுக்கு அறிகிறதுக்கு இது கண்டிப்பாக நம்ம இன்னும் மேலும் நம்ம கடைபிடிக்கணும். ஸோ எல்லோரும் இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி இந்த சிறிய நேரம் ஒரு லாஸ்ட் இந்த 5 minutes நம்ம எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இன்றைக்கி பேசின வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம். பேசின ஒவ்வொரு வசனங்களையும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம பார்த்தோன்னா காடுக்கு ஃபஸ்ட்டு இடம் யோபு கொடுத்தாங்க. அவரோட லைஃப்பை பார்த்தோம். அவங்க முன்னிலைமையை பார்க்கலாம் உங்களோட பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அதே மாதிரி தான் டேவிடோட லைஃப்லையும் பாலோட லைஃப்லையும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த ஜாயை பெற்றுக்கொள்கிற ஒரு சான்ஸு, ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. இட்ஸ் பை புட்டிங் காட் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஓட்டத்தை போயிட்டுருக்கோம். வெளியே தெரியாத நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டத்தை போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த மெசேஜ் கண்டிப்பாக தேவை. சில பேர் நம்ம கர்த்தரோடு ஒரு நல்ல உறவு வைத்துட்ருப்போம், நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு இந்த மெசேஜ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும், இதை விடக்கூடாது, இன்னும் க்ரோ ஆகணும். இந்த ஸ்டெப்லேயே நம்ம விடக்கூடாது, அடுத்து இன்னும் க்ளோஸராக போகணும். அதே மாதிரி நம்ம ஹம்பிள்னஸோட அதை தொடர்ந்து கடவுளோட ஒரு உறவு வச்சுக்கொள்ளணும். இரண்டாவது, நம்ம கடவுளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், கடவுளுக்காக எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், பைபிள் வாசிச்சுட்டு இருந்தோம், நம்ம கடவுளையே சார்ந்திருந்தோம் எல்லா விஷயத்துக்கும். பட் ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு. அடுத்து நடந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல மாதிரி நம்ம கடவுளோட உறவு இல்லை, நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ்வை மேபி நம்ம இழந்துட்டோம். அப்படி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மெசேஜ் நம்மளுக்கு பேசும். லாஸ்ட்டாக இன்னொரு குரூப்
I think you are the luckiest because God is very, very happy to meet you. This group, it's a very lucky group. கடவுளை பற்றி இன்னும் அறியாமல் இதுதான் முதல் தடவை கர்த்தரோடு ஒரு உறவு வைத்துக்கொள்ளணும்னு நீங்கள் ஒரு வேளை கேட்டிருக்கலாம். So this is a chance to receive Jesus today. It's not late. If you want a happy life, if you want a life filled with joy and peace, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் என்ன, இது ஒரு கரெக்டான மூமெண்ட். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறோம் ஐயா. ஏசப்பா, help us to put first you in our lives. ஏசப்பா, உமக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. There are things in our lives, in my life, that should be in the second place. So whatever things right now is in the first place, but it shouldn't be in the first place, let's give it back to God. நம்ம வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க சில விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடாது, செகண்ட் பிளேஸில் இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா இந்த டைம் கடவுளுக்கு அதை ஒப்பு கொடுக்குற டைம். ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் ஃப்யூச்சர் இருக்கலாம், ஏன் உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் கூட, ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு தங்கையோ, அவங்க கூட ஃபர்ஸ்ட்டில் இருக்கலாம். பட் this is the time to give back everything to God and give Him the first place in our lives. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உமக்கே கர்த்தாவே நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம் ராஜா எங்கள் வாழ்க்கையில். ஏசப்பா, நாங்கள் ஒன்றுமே அல்ல கர்த்தாவே, உங்களை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. நீ இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஏசப்பா, எங்களோட முழு இருதயத்தையும் தான் நீங்கள் கேட்டீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. வேறு ஒன்றுமே கேட்கலே ராஜா. ஏசப்பா, அவ்வளோ ஒரு பெரிய அன்புக்கு உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி சுவாமி. ஏசப்பா, நாங்கள் ஆர்டினரி பீப்புளாக இருக்கலாம் ராஜா, ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தாவே நீங்கள் எங்களை சூஸ் பண்ணதுக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நேரத்தில் அப்பா, இந்த நேரத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் இடத்துல உங்கள் கைகளில் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஐயா. எங்களால் முடியாதது உங்களால் முடியும் ராஜா. ஏசப்பா, எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாத இன்னும் சில விஷயங்களை கர்த்தாவே ஐயா, Holy Spirit, help us to do that. We can't do it by ourselves. We need you. We need you, Father. We need you. We need you, Holy Spirit. We give everything into your hands and we want to put you first today. Thank you, Father. நீங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லைப்பா. கண்களை மூடி, நீங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறும் பாத்திரம் தான். We need you, Father. We need you. Thank you. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. கண்களை மூடி எல்லாரும் கையை உயர்த்தி, let's surrender everything to God. Let's give Him everything back to Him. It belongs to Him. Let's give Him back to Him. Yes, God. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே,
நாங்கள் எல்லாரும் இருதயத்தின் அடியாழத்தில் இருந்து தேவனோடு கொள்ளுகிற ஒரு உறவு, ஆண்டவரோடு எங்களுக்கு ஒரு உறவு வேணும். எத்தனை பேர் சொல்ல, ஐ வாண்ட் டு ஹேவ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஏதோ என்றைக்கோ நடந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் டே ஆஃப்டர் டே எவ்ரி டே ஐ வாண்ட் டு வாக் வித் ஜீசஸ். எத்தனை பேர் சொல்ல முடியும் நாங்கள் இயேசுவோடு நடக்கிறவர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவோடு நாங்கள் நடக்கிறவர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னாரு, அவரை நம்பி வருகிறவர்கள், மத்தேயு 28 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கும். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் எங்களோடு இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்களோடு கூட இயேசு இருக்க அவர் விரும்புகிறார்? எத்தனை பேர் இயேசுவோடு நடக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இயேசுவோடு நடக்க விரும்புகிறோம்? அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஆண்டவரோடு கூட நடக்க விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நாங்கள் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி அந்த உறவுனா என்ன, அந்த உறவினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த உறவை எப்படி கொள்வது என்கிற அழகான காரியங்களை அருமையான பிள்ளைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா.